நம்ம செஞ்சிருக்க முட்டை பொடி மாஸ் மசாலாவை எடுத்து சாதத்துல போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க, அட்டகாசமா இருக்கும். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாமா? அதுல 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் நான் 5 முட்டை எடுத்திருக்கேன், இதுல சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்துட்டு லைட்டா உப்பு சேர்த்துடலாம். லைட்டா கொஞ்ச நேரம் அப்படியே விடுங்க. இந்த அளவுக்கு பபிள்ஸ் வர டைம்ல முட்டை அப்படியே பரட்டி விட்டுடலாம். இந்த அளவுக்கு திருப்பி திருப்பி விட்டு நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய சைஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். இதை ஒரு பிளேட்ல நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதே பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். நான் ஒரு 100 கிராம் சோயா எடுத்து சுடு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி நல்லா புழிஞ்சு எடுத்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஈரப்பதம் சுத்தமா இருக்கக்கூடாது. இதை சேர்த்துடலாம். மீல் மேக்கரை சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. சோயா 2 நிமிஷத்துக்கு இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. இப்போ அதே கடாயில ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துடலாம். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துடலாம். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், ஒரு 2 சிட்டிக்கு அளவு மஞ்சத்தூள், கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா அப்படி கலந்து விட்டுருங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. பொடியை நறுக்கின வெங்காயம் 1/2 கைப்பிடி அளவுக்கு, 2 பச்சை மிளகாய் பொடியை நறுக்கினது, ஒரு 6 பல்லு பூண்டு எடுத்து பொடியை நறுக்கிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அடுப்பு தீ குறைச்சி வச்சே வதக்கிக்குங்க. கொஞ்சமா தண்ணி தெளிச்சிடலாம். தண்ணி தெளிச்சுட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கம்மா, இப்போ நல்லா ஒரு 1.5 நிமிஷத்துக்கு ஆயிருக்கு. பார்க்கறதுக்கு இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இது கூடவே நம்ம வதக்கி வச்சிருக்க சோயாவை சேர்த்துடலாம். கூடவே பொரிச்சு வச்சிருக்க முட்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே பரட்டி விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். அவ்வளோதாம்மா, நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்ல முட்டை பொடி மாஸ் கிரேவி ரெடி.